அவர் எந்த கட்சியெல்லாம் சப்போர்ட் பண்ணாரோ அவங்கெல்லாம் தோத்தாங்க. இன்னொன்று, அவருக்கு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் கூட வரமாட்டாங்க. அதில் உங்கள் கட்சியில் தலைமை பதவி, பொருளாளர் பதவி, செயலாளர் பதவி போன்றவற்றில் எல்லாரையும் சேர்க்கணும். அப்படி ஏதாவது செஞ்சுருக்காரா? கிடையாது. இவங்களை உயிரோடு கொளுத்தி எரிச்சிட்டாங்க. அத்தனை பேரும் சாம்பலானார்கள். ஸோ இதில் யாரோ ஒரு தாயார் இந்த குழந்தை புழைக்கட்டும்னு குழந்தைய தூக்கி எரியிற கூரையில் போடுறாங்க. அதையும் தூக்கி திருப்பி உள்ளே போட்டு அதுவும் எரிஞ்சு போயிருக்கு. இது அத்தனையும் ரெக்கார்டட். ஸோ இதில் திரு ஈவேரா அவர்கள் 3 அறிக்கை விட்டார். 3 அறிக்கையிலும் மனுஸ்மிருதி தப்பு, காந்தியடிகள் தப்பு, இந்தியாங்கிற நாடு தப்பு. இந்தியாவிலேயே 2 கட்சி தான் இருக்கலாம், காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் தான் இருக்கலாம். பட்டியல் ஜாதியைச் சேர்ந்த தொழிலாளர்களுக்கு சாணிப்பாலில் கரைச்சி அதில் முக்கிய சவுக்கடி கொடுப்பாங்க. இதை எதிர்த்து போராடியது கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த சீனிவாச ராவ், மணலூர் மணியம்மாள், இந்த மாதிரி நிறைய பேர். இவங்க எல்லாருமே பிராமணர்கள். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இவர் இடைநிலை ஆதிக்க சாதிகளுக்கு பலம் சேர்ப்பது. அம்பேத்கர் இதை கொண்டு வந்த பொழுது அவர் என்ன சொன்னார்னா, அவர் எஸ்சி என்பதால் எஸ்சி ஜாதியினை காப்பாற்றுவதற்கு 1960 வாக்கில் விடுதலையில் அவர் எழுதினது, நமக்கு 4 எதிரிகள். யார் யார்? நம்மில் மேல் ஜாதியான பார்ப்பனர்கள், நம்மில் கீழானவர்கள். அப்படின்னா அது தலித்துன்னு அர்த்தம். சார், இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்களுடைய மகளையை கல்யாணம் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது உண்மையாக நடந்ததா? என்ன ஆச்சு அந்த விஷயத்தில்? அதாவது நான் உங்களுக்கு சொன்னேன், அவருக்கு வாரிசு கிடையாது. அந்த சொத்துக்கள் எல்லாம் ஈவேக்கு சம்பத்துடைய மகன்களுக்கு போயிருக்கணும். அவருக்கு கொடுக்க விரும்பல. நான் சொன்ன எங்கள் அக்கா பொண்ணை அவங்க கல்யாணம் பண்ணிக்கல. இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இன்று நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கும் திரு அஸ்வத்தாமன், மாநில செயலாளர், தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இன்று நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் வருக வருக என வரவேற்கும் வி.என். சுப்பிரமணியம், வழக்கறிஞர், உச்சநீதிமன்றம், அந்தியூர் சட்டமன்ற தொகுதி. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இன்று நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கும் ஜி. கணேஷ்குமார், கல்வியாளர் பிரிவு மாவட்ட தலைவர், சென்னை மேற்கு மாவட்டம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இன்று நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கும் திருமதி மரகதம் குமரவேல், மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர், அஇஅதிமுக. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இன்று நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கும் திரு ஜனார்தனன் ராஜகோபால் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சி, தமிழ்நாடு. பேசு தமிழா பேசு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். அவங்களிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறார்கள், அவங்களிடமே கேட்போம். சார் வணக்கம். சார் வணக்கம். பொங்கல் எப்படி போச்சு சார்? நல்லா போச்சு சார். ஈவிஆர் ராமசாமி அவர்கள், பெரியார் இவங்க தான் வந்து ஜாதியை ஒழிக்க போராடினாங்க அப்படின்ற ஒரு பேச்சு எப்பவுமே 68 அதுக்கு முன்னாடி காலகட்டத்திலேருந்து இருக்குது. இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, ஈவி ராமசாமியார் என்பவர் இப்போ நம்ம காலத்தில் பல போராளிகள் இருக்காங்க. ஒன்று, அரசியல் கட்சிகள் நேரடியாக களத்தில் போய் இறங்கி மக்கள்கிட்ட பேசி அந்த கொள்கைக்கு ஓட்டு வாங்குறவங்க. இன்னொன்று, அரசியலில் போட்டி போடாமல் ஏதோ ஒரு கொள்கையை பரப்புவது, மதமோ கொள்கையோ பரப்புறது. எடுத்துக்கிட்டால் ஒரு பேச்சுக்கு நான் சொன்னால் திருமுருகன் காந்தின்னு ஒன்று எடுத்துக்கலாம். பட் அவர்கள் ஒரு கட்சிக்கு சார்பாக தான் இருக்காங்கிறது. அது மாதிரி ஈவேரா தன் வாழ்நாளில் அரசியலில் நேரடியாக இறங்கவில்லை. ஆனால் அவர் எந்த கட்சியெல்லாம் சப்போர்ட் பண்ணாரோ அவங்கெல்லாம் தோத்தாங்க. இன்னொன்று, அவருக்கு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் கூட வரமாட்டாங்க. அதில் மைக்கு பிடிக்கிறவனும் இதுவும் தான் ஜாஸ்தி இருப்பான். அவருடைய இயக்கம்ங்கிறது காசு வசூல் பண்ணி அதை அந்த கொள்கைன்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருந்தவர். அதை தாண்டி பெரிதாக இம்பேக்ட் எதுவும் கிடையாது. ஆனால் அவருடைய மரணத்திற்கு பிறகு என்ன ஆச்சுன்னு சொன்னால், திமுக ஜெயித்த பிறகு அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சரானார். அவர் 2 வருடத்தில் காலமானார். அவருக்கு அடுத்ததாக கருணாநிதி எடுத்துக்கிட்டார். ஆனால் கருணாநிதிக்கும் அண்ணாதுரைக்கும் ஆகாது. ஸோ கருணாநிதி தன்னை விட அண்ணாதுரை எம்ஜிஆர் மேல் நெருக்கம் கொண்டவர். தன்னுடைய இதய கனின்னே சொன்னதாக சொல்லப்படும். 67 தேர்தலிலேயே
ஜெயிக்கிறதுக்கு காரணம் அவர் அப்பொழுது குண்டடிபட்டு ஜெயிலில் இருந்தப்போ பனியனை போட்டுக்கிட்டு கொடுத்து சிவந்தகரம் கும்பிட்டு கேட்கிறதுன்னு அந்த படத்தை போட்டு தான் ஜெயித்தாங்க. ஸோ அவ்வளவு செல்வாக்கு இருந்தது. 72 இவங்க பிரிஞ்ச உடனே ஈவேராவும் இவரும் நட்பு அதிகம், ஸோ ஈவேராவுக்கும் கருணாநிதிக்கும் நட்பு அதிகம் அப்படின்னு ஈவேரா பிம்பம் தூக்கி வைக்கப்பட்டது. ஒரு பக்கம் திமுகவுக்காக, இன்னொரு பக்கம் அந்நிய மதமாற்ற சக்திகளுக்கு. அதாவது இந்து மதத்தை, தமிழர் மெய்யியல் மரபை ஒருவர் கிண்டல் பண்ணணும்னு சொன்னால் அது வெறுப்பு பேச்சுன்னு நம்ம கேஸ் போட்டால் அது ஈவேரா அன்றைக்கி பேசியிருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் இன்றைக்கு பேசும் இந்த வேளையில் முந்தானேத்திக்கு தான் தீர்ப்பு வந்திருக்கிறது. திரு அமித் மால்வியா என பிஜேபி ஐடி விங் தலைவர் திரு உதயநிதி பேசியதை எடுத்து போட்டதுக்கு அவங்க பேரில் எஃப்ஐஆர் போட்டாங்க. அதை எடுத்துக்கிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் பண்ணி ஒரிஜினல் வெறுப்பு பேச்சு பேசியது உதயநிதி, அது அன்றைக்கு மட்டும் இல்லை, இது ஒரு 100 ஆண்டுகளாக தொடர்கிறது அப்படின்னு சுட்டி காட்டியிருக்காங்க. ஸோ அதுதான் அந்த பிம்பத்தை கொடுப்பதற்கு ஈவேரா என்பவரை ஏதோ ஒரு மிகப்பெரிய சக்தியாக 72க்கு பிறகு மிகவும் அதிகப்படுத்தியிருக்கு. இல்லைன்னா அவருடைய இது ஒன்றுமே இருக்காது. எளிதாக புரியணும்னா ஒரு சின்ன சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லிட்டா உங்களுக்கு புரிஞ்சிடும். 2014 நினைக்கிறேன், இல்லை 15 இருக்கலாம். சென்னையில் அவங்களுடைய திகாவுடைய ஹெட் ஆஃபீஸ் இருக்கிற பெரியமேட்டில் இருக்கிற திராவிடர் கழக அலுவலகத்தில் ஏப்ரல் 14 அம்பேத்கர் பிறந்த நாள் மற்றும் தமிழ் புத்தாண்டு நாள் அன்னைக்கு ஒரு விழா கொண்டாடுறாங்க. அந்த விழாக்கு பேர் என்ன தெரியுமா? தாலி அவிழ்ப்பு மற்றும் மாட்டுக்கறி தின்னும் விழா. இதுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக 1,00,000 போஸ்டர் ஒட்டினாங்க. ஆனால் அதை எதிர்த்து வழக்கு வந்த பொழுது திகாவிற்கு ஆதரவாக செயல்படும் ஒரு நீதிபதி கிட்ட போகுது. ஹரிபரந்தானம் அவர்கள் ஸ்டே கொடுக்க மாட்டேன்ட்டார். ஆனால் அன்னைக்கு காலையில் மீண்டும் போய் 8 மணிக்கு ஸ்டே வாங்கியாச்சு. ஆனால் நாங்கள் 10 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய ஃபங்க்ஷன் 8 மணிக்கு இவங்க வக்கீல் விசாரித்து 1 மணி நேரத்தில் 1/2 மணி நேரத்தில் முடிக்கிறதுக்கு முன்னாடி சம்பவத்தையே முடிச்சாச்சுன்றாங்க. மேடையில் 15 பேர், பார்க்குறதுக்கு 5 பேர் இருந்தாங்க. அந்த வீடியோ எங்கிட்ட இருக்குது. ஆனால் எவ்வளோ போஸ்டர் ஒட்டினாங்க? 1,00,000 போஸ்டர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒட்டினாங்க. ஸோ இவர்களுடைய சக்தி, பணபலம், பிரச்சார பலம், இதுதான் ஈவேரா காலம் தொட்டு இருக்கிறது. ஸோ அவர் ஜாதி ஒழிப்பை செய்தாரா? இப்போ இதை 2 விஷயத்தில் எடுத்துக்கலாங்க. திருவள்ளுவர் ஒன்று அழகாக சொல்லியிருக்கார், சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். இப்போ நீங்கள் எல்லோரையும் சமமாக பார்க்குறீங்கன்னா என்ன முதல்ல செய்யணும்? உங்கள் கட்சியில் தலைமை பதவி, பொருளாளர் பதவி, செயலாளர் பதவி போன்றவற்றில் எல்லாரையும் சேர்க்கணும். அப்படி ஏதாவது செஞ்சுருக்காரா? கிடையாது. அதை தாண்டி வேறு என்னெல்லாம் செஞ்சுருக்கார்? இதெல்லாம் பார்த்தா எதுவுமே கிடையாது. ஓகே, அவர் கிட்டத்தட்ட 1920கள் வாக்குகளில் பொது வாழ்க்கைக்கு வர்றார். அப்போ வர்றப்பயே அவருக்கு கிட்டத்தட்ட 55 வயசு. அதன் பிறகாக 73 வரைக்கும் வாழ்ந்திருக்கார். 68 ஒரு சம்பவம் நடக்கிறது. தஞ்சாவூர் பக்கத்தில் கீழவெண்மணி அப்படிங்கிற ஊரில் அதிக கூலி கேட்டு கூலி ஆட்கள் போராட்டம். அங்கே எதிர்த்தரப்பு பண்ணையார்கள். இதில் 90% காரணம் கூலி வெர்சஸ் பண்ணையார்கள் தான். ஜாதி செகண்டரி தான், அடிப்படை இங்கே வந்து. ஆனால் அந்த தொழிலாளர்கள் அத்தனை பேரும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள். அந்த ஊர் பண்ணையார்கள் அத்தனை பேரும் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர்கள். இவருடைய சமூகம். இவர் தஞ்சாவூர் போனாலே அங்கே A1 என்று சொல்லப்பட்ட கோபாலகிருஷ்ணன் நாயுடு வீட்டில் தான் தங்குவார். அவருடைய ரிலேஷன் மேரேஜுக்கு இவர் அட்டன் பண்ண அந்த ஃபோட்டோ கட்டிங்ஸ் கூட என்கிட்ட இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அதில் என்ன ஆச்சுன்னா, அந்த ஊரில் அதிக சம்பளம் கேட்குறாங்க. சம்பளம் கேட்ட உடனே அவங்க வெளியூரில் இருந்தெல்லாம் ஆட்களை கொண்டு வந்து பண்ணிவிடுவாங்க. அதை தடுக்கிறதுக்கு இவங்க இது பண்ணுறாங்க. ஸோ யாரும் வெளியில் வரக்கூடாதுன்னு தடுத்துட்டாங்க. ஆனால் குண்டர்களை வைத்து இவர்களெல்லாம் அடித்து உதைக்கணும்னு பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஆண்கள் அத்தனை தொழிலாளர் ஆண்களும் வெளியூருக்கு போயிடுறாங்க. அங்கே இருக்கிற பெண்கள், குழந்தைகள், ஓரிரு வயதானவர்கள் மட்டும் இருக்காங்க. அவங்களையும் விரட்டிட்டு போக ராமையா குடிசை என்ற ஒரு குடிசையில் 10க்கு 10 குடிசையில் 44 பேர், அதில் 5 பெண்கள், 5 குழந்தைகள், 2 வயதானவர்கள், மீதி எல்லாருமே பெண்கள். இவங்களை உயிரோடு கொழுத்து எரிச்சிட்டாங்க. அத்தனை பேரும் சாம்பலானார்கள். ஸோ இதில் யாரோ ஒரு தாயார் இந்த குழந்தை பிழைக்கட்டும்னு குழந்தைய தூக்கி எரியிற கூரையில் போடுறாங்க. அதையும் தூக்கி திருப்பி உள்ளே போட்டு அதுவும் எரிஞ்சு போயிருக்கு. இது அத்தனையும் ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரி. இந்த சம்பவத்துக்கு முன்னாடிலாம் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஜாதி பிரச்சனையோ இதெல்லாம் வந்தால் என்ன பண்ணுவாங்க? உதாரணமாக மதுரை பக்கமாக இருந்தால் இந்த பர்டிகுலர் ஜாதிக்கும் இந்த தலித்துகளுக்கும் சண்டை, கோயம்புத்தூர் பக்கமாக இருந்தால் இன்னொரு இந்த ஜாதிக்கும் இந்த ஜாதிக்கும் சண்டை, சென்னை பக்கமாக இருந்தால் வன்னியருக்கும் அப்படின்னு வரும். இதுக்கப்புறம் ஜாதி இந்துக்கள் அந்த எதை பண்ணாங்களோ அந்த ஜாதி பேரையே மறைச்சிட்டு ஜாதி இந்து பண்ணையாருக்கும் தொழிலாளர்களுக்கும் அப்படின்னு போட்டு இதில்
கைது பண்ணி விசாரணையில் போனால் இவ்வளோ பெரிய பண்ணையாருக்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு ரிலீஸ் பண்ணுறாங்க ஹைகோர்ட். அந்த அளவுக்கு திமுக விசாரணையை கொண்டு சென்றது. ஸோ இதில் திரு ஈவேரா அவர்கள் 3 அறிக்கை விட்டார். 3 அறிக்கையிலும் மனுஸ்மிருதி தப்பு, காந்தியடிகள் தப்பு, இந்தியாங்கிற நாடு தப்பு, இந்தியாவிலேயே 2 கட்சி தான் இருக்கலாம், காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் தான் இருக்கலாம், கொடுக்குற கூலியை வாங்கிட்டு வேலை செய்ய வேண்டியது இந்த கம்யூனிஸ்டுகள் தான் காரணம். இப்படி 3 அறிக்கையிலையும் அவர் சொன்னது இதுதான். 3 அறிக்கையும் இருக்கிறது, நான் உங்களுக்கு வேணாலும் கொடுக்குறேன். ஸோ தப்பு செய்தவரை கண்டித்து ஒரு வார்த்தை கூட கிடையாது. ஸோ இது அவருடைய 90வது வயதில் நடந்தது. ஏன்னா நடுவில் ஏதோ ஒரு விஷயத்தில் போராட்டிருக்கலாம். ஓகே, நீங்கள் கேட்டீங்க கோயில் நுழைவுன்னு சொன்னீங்க. ரொம்ப ஃபேமஸ்னு சொன்னால் கேரளாவில் இருக்கிற வைக்கம் கோவில் போராட்டத்தில் அவர் கலந்து கொண்டதாகவும் அதற்காக வைக்கம் வீரர் என்று பட்டம் கொடுத்ததாகவும் நம்ம பாடப்புஸ்தகத்திலாம் கூட சேர்த்திருப்பாங்க. அதாவது வைக்கம் போராட்டம் என்பது கிட்டத்தட்ட 11 வருடம் நடந்தது. அந்த வைக்கம்ங்கிற ஊரில் கோயிலை மட்டும் இல்லாமல் கோயில் இருக்கிற 4 மாட வீதிகளிலும் அவர்ண ஜாதிகள் உள்ள நுழையக்கூடாதுங்கிறது சட்டம். இவர் போன அந்த முதல் வருட போராட்டம் என்பது கோயிலுக்குள்ளே நுழையறதுக்கே கிடையாது, அந்த தெருக்களில் நுழையறதுக்கு தான். கோயிலை சுற்றி கிழக்கு வடக்கு தெற்கு மாட வீதிகள், அதில் கிழக்கு மாட வீதியில் மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குது. 1 வருடம் கழித்து இவர் போய் முதல்ல கலந்துக்கிறார், போய் ஜெயிலுக்கு போய் ஒரு 15 நாளோ என்னமா இருக்கிறார், ரிலீஸ் ஆகிறார். 2ஆம் முறை போகிறப்ப 6 மாதம் போட்டு 3 மாதத்தில் வெளியில் விட்டுறாங்க. அதன் பிறகு 6 மாதம் நடந்து காந்தியடிகள் வந்து அதன் பிறகு மற்ற 3 வீதியில் போகலாம், இந்த ஒரு வீதியில் போகக்கூடாது அப்படின்னு தான் தீர்ப்பு. அதுக்கப்புறம் 10 வருடம் கழித்து தான் கோயிலில் போகிறதுக்கு கிடச்சிது. இதே காலகட்டத்தில் வேறு சில கோயில்கள்ல எல்லாம் நடந்தது, எதுலேயும் இவர் கலந்து கொண்டது கிடையாது. ஸோ இவர் இதில் போய் இதுலேயும் இவர் ஏன் கலந்துக்கிட்டார் என்று சொன்னால், காங்கிரஸ் கட்சி சார்பாக அங்கே காந்தியடிகள் ஒன்று என்ன சொல்லிட்டார்னா, சத்தியாகிரகம் என்றால் அதை அவருடைய ஒரு டெஸ்ட் கேஸாக எடுத்துக்கிட்டார். உள்ளூர் மக்கள் மட்டுமே போராடணும், வெளியூர்லேருந்து நாங்கள் வந்துக்கிட்டு பண்ணி நீங்கள் செய்யக்கூடாது. ஸோ தினம் ஒரே நாளில் 100 பேர் கைதாகக்கூடாது. தினம் காலையில் அதுவும் என்ன பண்ணார், கீழ் ஜாதிக்காரன் மாத்திரம் வரக்கூடாது, யாரை தடுத்தார்களோ அந்த தடுப்பது தவறு என்று சொல்லும் ஒரு மேல் ஜாதிக்காரர், ஒரு நடுநிலை ஜாதிக்காரர், ஒரு எஸ்சி, இப்படி 3 பேர் போவாங்க. ஒரு 5 செட்டு 10 பேர் வரைக்கும் 3 பேராக போவாங்க, கைதாவாங்க. இப்படியே பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவர்களையெல்லாம் கைது பண்ண உடனே உங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், இதுக்கு ரொம்ப வீக் ஆகிடுமான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற மாநிலங்களுக்கு லெட்டர் எழுதுகிறாங்க. ஸோ தமிழ்நாடு மற்றும் வேறு மாநிலங்களில் உள்ள தலைவர்கள் கலந்துக்கணும். ஸோ தமிழ்நாட்டின் அப்பைய மாநில தலைவராக இருந்த ஈவேரா போனார். அந்த போராட்டத்தில் அவரோடு கலந்து கொண்ட ஐயாமுத்து கவுண்டர் அவர்கள், நாங்கள் பாரதியார் பாட்டை பாடிக்கொண்டு போராடுவோம்னு எழுதியிருக்கார். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, நாங்கள் இதை எதிர்த்து தடுப்போம் அப்படின்லாம் பாடி பண்ணியிருக்கோம். ஆனால் இவருடைய ரோல் அங்கே இருந்தது மிகச்சில நாட்கள். நேரடியாக களத்தில் ஒரு 7 நாளோ 8 நாளோ இருந்திருப்பார், ஜெயிலில் ஒரு 3 மாதம் இருந்திருப்பார். இவர் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகி 6 மாதம் கழித்து தான் அந்த முதல் வெற்றியே கிடச்சிது. அதுக்கும் இவருக்கும் தொடர்பு கிடையாது. சரியா? இவரை விட அதில் ராஜாஜியுடைய பங்கு, மற்றவர்கள் பங்கு உண்டு. ஸோ ஆனால் இன்னும் சொல்ல போனால் இவர் ஏன் தலைவரானார்? காங்கிரஸ் கட்சி, அதாவது சுதந்திர போராட்டத்தை உடைப்பதற்கு பிரிட்டிஷ் எடுத்துக்கொண்ட ஒரு விஷயம் ஆன்டி பிராமினிசம் என்ற ஒரு விஷயத்தை பெரிதாக எடுத்துக்கொண்டார்கள். அதில் அவர்களுக்கு முதலில் கிடைத்தவர் அயோத்திதாச பண்டிதர். அவர் ஊட்டியில் இருந்த பொழுது திராவிடன் என்ற ஒரு இதழையே எடுத்துக்கிட்டு அவர் இன்னும் சொல்ல போனால் தமிழை பிரித்து எழுதி சமஸ்கிருத வார்த்தையெல்லாம் தமிழ்னு இந்த வேர்ச்சொல்னு சொல்லி ஆரம்பித்து பௌத்தம் தான் எல்லாத்துக்குமே எல்லாமே பௌத்தம்லாம் சொல்லி, ஆனால் அவர் பௌத்தத்துக்கு மாறலை. ஸோ அப்படி பண்ணி அது லைட்டாக சக்ஸஸ் ஆன உடனே இங்கே நீதி கட்சி என்றது அதுவும் ஆன்டி பிராமினிக்கல் மூமெண்ட் என்று ஆரம்பித்து தான் உங்களுக்கு இது வந்தது. ஸோ அப்போ இதை எதிர்கொள்ள காங்கிரஸ் என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு வருடமும் ஒரு தலைவர், போன வருஷம் இருக்கிற தலைவர் அடுத்த வருஷம் தொண்டர். ஸோ நான் தலைவர் ஆகிட்டேங்கிறதுனால எனக்கு அடுத்த வருஷம் நீயும் அந்த தலைவருக்கு கீழே செயல்படணும் அப்படின்னு பண்ணிட்டாங்க. இவருக்கு கிடைக்கிற சான்ஸே, இவர் பெரிய பணக்காரர், இவருடைய பணத்தால் இவர் சேலத்துக்கு மேயராக, ஈரோட்டுக்கு மேயராக போடப்பட்டார். அப்போ இது ராஜாஜியோட பழக்கம். ஸோ இவர் கொஞ்சம் துடிப்பானவர்னு சொல்லிவிட்டு அவரை சரி நீங்கள் இருங்கன்னு போட்டாங்க. அவருக்கு முன்பால் திருவிக்க இருந்திருக்கார், வேறு பலர் இருந்திருக்காங்க. ஸோ இவருக்கு அவருக்கு பிடிக்கல. நான் தலைவன். ராஜாஜி ஆல் இண்டியா லெவலில் பல காலம் போராடியவர், அவருக்கு கிடைக்கிற மதிப்பு எனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிறதுலாம் உண்டு. ஸோ அதை தாண்டி
காங்கிரஸில் இவர்கிட்ட ஒரு 15,000 ரூபா கொடுத்தாங்க கதர் நெசவாளர்களை ஊக்குவிப்பதற்காக. அதில் ஒரு 7,500 ரூபாய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு இன்னொரு 7,500 ரூபாய் இவர் சுய இதுக்கு எடுத்துக்கிட்டார். அதுக்கு கணக்கு கேட்ட உடனே அவர் கையில் வச்சுருந்ததை கொடுத்தார், மீதிக்கு சரியாக கணக்கு கொடுக்கல, அதனால் அவர் வெளியேற்றப்பட்டார். அதுக்கப்புறமும் அவர் எந்த ஒரு போராட்டத்திலையும் கலந்துக்கல. தமிழ்நாட்டில் கோயில் நுழைவு போராட்டம் என்று சொல்லி நீங்கள் கூகுளில் போட்டாலே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் 1939 இதில் நடந்தது 24, அடுத்த 14 வருஷத்தில் எந்த ஒரு கோயில்லையும் நடக்கலை. ஸோ 39 நடந்த பொழுது அதை முன்னின்று நடத்தியவர் திரு வைத்தியநாத ஐயர், மதுரை வைத்தியநாத ஐயர். அவருக்கு துணையாக இருந்தது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு கக்கன், அவர் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர். இவர்கள் இருவருக்கும் உறுதுணையாக இருந்தது பசுமன் முத்துராமலிங்க இங்கே தேவரையா அவர்கள். ஸோ நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன்னு கிட்டத்தட்ட ஒரு காவல் தெய்வம் மாதிரி அவருடன் இருந்தார். இதில் இப்போ பிராமணர்கள் சைட்லேயும் எதிர்ப்பு இருந்தது, தீக்காலேருந்தும் ஒரு சிலர் கலந்து கொண்டு இருந்திருப்பார்கள். ஆனால் பெருவாரியாக ஜாதி இந்துக்கள் எதிர்த்தார்கள். இதை தாண்டி இதை வெற்றி பெறச் செய்தது இவங்க தான். இதற்கு அவர் நேரடியாக ஈவேரா கொடுக்கலை. இதற்கு அவர் கொடுத்த பதில் என்னன்னு சொன்னால், பாப்பா வசத்தின்னு சொன்னா சூத்திரன் கீழன்னு சொன்னா அதுக்காக பறையனும் எங்களோட சேர்க்குறீங்க அப்படின்னு எழுதியிருக்கார். அந்த எழுத்துக்கள் இன்றைக்கும் இருக்குது. அவர்களையும், அதாவது அவர் மற்ற 3 பிரிவுகளையும், அதாவது இந்திய பிரிவில் ஆசிரியர்கள் அல்லது குருக்கள்ங்கிறது அந்தணர்கள், அதற்கு அடுத்தது இப்போ ராஜாவுக்கு வேலை செய்கிறவர்கள் சத்திரியர்கள், அதுக்கு அடுத்தது உற்பத்தியாளர்கள், ட்ரேடர்ஸ், வைசியர்கள். இல்லை, இதில் வேளாளருங்கிறது கிடையாது. வேளாளர் என்பது 4வது வருணத்தை தான் குறிக்கும். ஆனால் நம்ம வேளாளர்னு ஒன்று உண்டு, அதன் பிறகு தலித்துங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது. தொல்காப்பியத்தில் இருக்கிற வேளாளர் என்ற சொல் பயன்படுத்தி உள்ள நிலைமை உங்களுக்கு உதவியாளருங்கிற அர்த்தத்தில் தான் இருக்குது. இந்த 3 பேருக்கும் உதவி செய்வது தான் அந்த 4வது வருணத்துடைய நிலை. இதுதான் தமிழ்நாட்டிலையும் வேளாண்மை என்ற சொல்லை திருக்குறளில் கிட்டத்தட்ட உதவி செய்தல், தக்காருக்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு உதவி செய்வதற்குன்னு தான் இருக்குது. ஸோ வேளாண் என்பது உழவு தொழிலை அந்த காலகட்டத்தில் குறிக்கவில்லை. ஸோ வேளாளர் என்பதும் 4வது பிரிவை குறிக்காது, அவங்க வைசியர் கீழே தான் வருவாங்க. ஸோ இதில் இவர்கள் அவர்களையும் என்னையும் சேர்க்கக்கூடாது எஸ்சி அப்படின்னு தான் சொல்லியிருக்கார். இன்னும் அவரே எழுதியிருக்கார், நான் பட்டியல் ஜாதிக்காக போராடினேன் என்று யாராவது சொன்னால் அது தவறு. நாங்கள் எங்கள் இடைநிலை ஜாதிகளின் குறிக்கோளை அடைவதற்காக அவர்களை பயன்படுத்தி கொண்டுள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதை தாண்டி தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் மிக கடுமையான அளவில் பட்டியல் ஜாதியைச் சேர்ந்த தொழிலாளர்களுக்கு சாணிப்பாலில் கரைச்சி அதில் முக்கிய சவுக்கடி கொடுப்பாங்க. இதை எதிர்த்து போராடியது கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த சீனிவாசராவ், மணலூர் மணியம்மாள், இந்த மாதிரி நிறைய பேர். இவங்க எல்லாருமே பிராமணர்கள். இதிலெல்லாம் இவர் எந்த விதமான குரலும் ஆதரவு குரல் கூட கொடுத்தது கிடையாது. இதற்கு அடுத்தது இவர் முழுக்க காசுக்காக மட்டுமே செய்பவர். காசு கொடுத்தா கொள்கை அம்போ. இதை நான் தப்பாக சொல்கிறேன்னு எடுத்துக்க வேண்டாம். திரு அண்ணாதுரை அவர்கள் உங்களுக்கு தெரியும், இவர்கள் குடியரசு பத்திரிகை நடத்திட்டு இருக்காங்க 1942 வாக்கில். அப்பொழுது இது ராஜா சார் அண்ணாமலை செட்டியாருக்கு 60ஆம் கல்யாணம் வருது. அவர் கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு மிகப்பெரிய அளவில் விழாக்கள், ஒரு பக்கம் புலவர்கள் எல்லாம் அவரை பாராட்டி பாடுறது, இன்னொரு பக்கம் இது சனாதன வழிமுறையில் அவருக்கு 60ஆம் கல்யாணம், அதுக்கு தானங்கள். இது கிட்டத்தட்ட என்னுடைய நினைவு சரின்னு சொன்னால் நம்ம பிராட்வே பஸ் ஸ்டாண்டுக்கு எய்த்தாப்பில் இருக்கிற ராஜாசர் முத்தையா ஹால், அண்ணாமலை செட்டியார் ஹால்ங்கிறது தமிழ் மன்றம்னு இருக்கிறது. அப்போ இதுக்காக கட்டி கொடுத்தது தான். அப்போ இவர் ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு வந்து கேட்குறாராம் அண்ணாதுரை கிட்ட, ஐயா இவர் ஏதாவது நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காரா அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் கொடுக்கல. இத்தனை பிராமணனுக்கு கொடுக்குறாரு. தினமணியில் ஒரு நாளும் ஒரு முழு பக்கத்துக்கு மலர் வெளியிடுகிறார்கள். அன்னைக்கு ரேட்லேயே ஒரு ஃபுல் பேஜ் இதுக்கு பல ஆயிரங்கள் இல்லை 1 லட்சம் கூட வரல. அப்போ நீ என்ன பண்ண, இவரை சனாதன அடிமைன்னு ஒரு லெட்டர் கட்டுரை எழுது அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். 2 நாள் கழித்து ஈவேரா திருப்பி ஆஃபீஸ்க்கு வராரு. அண்ணாதுரையை கூப்பிடுறாரு. என்னப்பா கட்டுரை எழுதிட்டேன், இப்போ தான் ப்ரெஷருக்கு கொடுக்கப்பா. இல்லை வேண்டாம், அந்த மடையன் ஒரு 1000 ரூபாய்க்கு செக் அனுப்பிச்சிட்டான் நமக்கு விளம்பரத்துக்கு, அதை போட வேண்டாம். அண்ணாதுரைக்கு இது ரொம்ப வருத்தம். அதை வேறொரு பத்திரிகையில் பின்னால் பப்ளிஷ் பண்ணார். இது தமிழக அரசின் வெப்சைட்டில் இது இருக்க வேண்டாம், நான் ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ பணம் வந்தால் எதுவுமே போயிடும். 1940 இன்னொன்று, இவர் முதல் திருமணமே இவருடைய சொந்த அக்காள் மகளை திருமணம் செய்து கொண்டார். ஆச்சா, அப்பொழுது அவளுக்கு 16 வயசு குழந்தை திருமணம்னு வரும். சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறதும் தப்பு, குழந்தை திருமணம் செய்வதும் தப்பு. இவருடைய அண்ணன் மகன்தான் ஈவேக்கி சம்பத். இவருக்கு அவருடைய சொந்தத்தில் பொண்ணு எடுத்தால் மாட்டேன்னு வேற பொண்ணு எடுத்தார், அதே ஜாதி தான். ஆனால் அதற்காக அவரோடு சண்டை போட்டு அவரை வெளியேற்றுங்க.
ஸோ இதை தாண்டி இன்னொன்று என்ன பண்ணுவாங்க, சுயமரியாதை திருமணம் அப்படின்னு. அந்த முதல் 2-3 திருமணம் என்ன நடந்தது தெரியுமா? ரெட்டியார் பையன் ரெட்டியார் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிட்டான். ஒரு மணமகனுக்கு 2 மணமகள்கள் இவர் தலைமையில் நடந்திருக்கு. ஆனால் சுயமரியாதை திருமணம் எப்படி செல்லும்னு எனக்கு தெரியாது. ஏன்னால் அண்ணாதுரையுடைய பெருமையாக என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், 1967 அவர் பதவியேற்ற பிறகு சுயமரியாதை திருமணத்தை இந்து திருமண சட்டத்தில் முதலில் சேர்த்தார். அது வரைக்கும் அது சட்டப்படி தவறு. இன்றைக்கும் நீங்கள் கூகுளில் போய் தேடினீங்கன்னால் திருமணம் தாலி கட்டி 7 சப்தபதின்னு 7 படி எடுத்து வச்சாதான் மணமகன் காலை வச்சாதான் திருமண சடங்கு முடிந்ததாக இந்தியா முழுக்க சட்டம். இது 67 சேர்த்ததுனால மட்டும்தான் தமிழ்நாட்டில் மாத்திரம் இது கிடையாது. ஆனால் இதை தாண்டி இப்போ நேற்றுக்கு தான் ரிலீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் திரௌபதி 2ங்கிற படம். அந்த திரௌபதி 1ங்கிற படம் என்ன ஆச்சுன்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட மேல் ஜாதி பெண்களை குறிவைத்து ஒரு வட்டமே கிட்டத்தட்ட 3000 பெண்களை அவங்களுக்கே தெரியாமல் எப்படியோ அவங்களுடைய ஆதார் கார்டையோ எதையோ எடுத்துகிட்டு கல்யாணம் ஆனதாக சென்னை ராயப்பேட்டையில் ரிஜிஸ்டர் பண்ணி இருந்து அவர்களிடம் பணத்துக்கு சில பேரை மிரட்டி சில பேரை இது பண்ணி அதுதான் அந்த கதையாக வந்துச்சு. ஸோ இது அதற்கு பிறகு அந்த மாதிரி வக்கீல் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணால் செல்லாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் வரைக்கும் தீர்ப்பு வந்துருச்சு. ஆனால் அதன் பிறகு இன்றைக்கும் சுயமரியாதை திருமணம் மட்டும் அப்படி செய்யலான்னு இவங்க போய் வாங்கியிருக்காங்க. அதையும் தடை கேட்கணும்னு என்னுடைய நண்பர்கள் மூலம் முயற்சி பண்ணிகிட்ருக்கு. ஸோ அடுத்தது இவர் இது எதையாவது எந்த போராட்டத்திலாவது தொடர்ந்து இருந்திருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா, சரி கோயில் நுழைவில் நீங்கள் வைக்கமில் கலந்துக்கிட்டீங்க, நான் 1939 இல்லை. இவரே சொந்தமாக இவருக்கு 20க்கும் மேற்பட்ட கோயில்கள் இவர் குடும்பத்துக்கே இருக்கிறது ஈரோட்டில், எந்த கோயில்லையும் கிடையாது. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இவர் இடைநிலை ஆதிக்க சாதிகளுக்கு பலம் சேர்ப்பது. அம்பேத்கர் இதை கொண்டு வந்த பொழுது அவர் என்ன சொன்னார்னா, அவர் எஸ்சி என்பதால் எஸ்சி ஜாதியினை காப்பாற்றுவதற்கு ரிசர்வேஷன் கொண்டு வந்து விட்டார். நம்ம ஆளுங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னார். இன்னும் சொல்ல போனால் அகில இந்திய அளவில் ரிசர்வேஷனை சரி செய்தது பாஜக ஆதரவோடு 1989 விபி சிங் கவர்மெண்ட் மண்டல் கமிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்போ தான். சரியா, மாநிலங்களில் இருந்தது, கொஞ்சம் இருந்தது. ஸோ தமிழ்நாட்டில் சில தவறுகள் இருக்குது. அதாவது ஜாதிகளில் எப்படின்னு சொன்னால், உங்களுக்கு யாரெல்லாம் அதிக நிலத்தோடு நிலச்சுவாந்தார்கள் அப்படிங்கிறவங்க கீழ் ஜாதியில் வரமாட்டாங்க இந்தியா முழுக்க. இதற்கு உதாரணம் சொன்னால் உத்தரப்பிரதேசில் பட்டிடார்கள், ஹரியானா மற்றும் யூபியில் ஜாட்டுகள். அதே மாதிரி நாங்கள் சத்திரியர்கள், போர்க்குடிகள், மறவர்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க தான் ஆட்சி பண்ணியிருப்பாங்க ராஜாவோடு. அப்படிப்பட்டவர்கள் ரஜ்புத்ஸ் அவங்களாம் கிடையாது. ஆனால் இங்கே எல்லாரையும் கிட்டத்தட்ட பிராமணர்களை தவிர 97% எல்லாரையும் பிசின்னு சேர்த்து வச்சுருக்காங்க. இவை சட்டப்படியாக இன்னும் சில வருடங்களில் மாறக்கூடும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர் ரிசர்வேஷனை எதிர்த்திருக்கார், மைனாரிட்டிக்கு கொடுக்கக்கூடாது என்று எதிர்த்திருக்கார். அதில் இன்னும் சொல்லப்போனால் ஆரம்ப காலகட்டத்திலேயே நாடார் முன்சிப்புகள்னு ஒரு கட்டுரை இருக்குது. நாடார் மக்களுக்கு உரிய ரிசர்வேஷனை கிறிஸ்தவராக மதம் மாறிய நாடார்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், இது சட்டப்படி தவறு அப்படின்னு இவர் எழுதியிருக்கிறார். அதுக்கப்புறம் 1960 வாக்கில் விடுதலையில் அவர் எழுதினது, நமக்கு 4 எதிரிகள். யார் யார்? நம்மில் மேல் ஜாதியான பார்ப்பனர்கள், நம்மில் கீழானவர்கள் அப்படின்னா அது தலித்துன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் அப்படின்னு தெளிவாக எழுதியிருக்கார். இதையெல்லாம் இவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ இவர் என்றைக்குமே அனைவரும் சமம்னு பார்த்தது கிடையாது. ஆச்சா, இவர் இதை தாண்டி பிராமண தேசம் என்பது இவருக்கு எந்த அளவுக்கு இருந்ததுன்னு சொன்னால், 1972 போய் கூகுளில் தேடினீங்கன்னா காரைக்குடி ஸ்பீச்னு பாருங்கள். கிட்டத்தட்ட மரணத்திற்கு 1 வருடம் முன்பாக பேசிய பேச்சு. அதில் 50லேருந்து 53 ஸ்பீச்சில் நீங்கள் தமிழகத்தில் இருக்கும் ஒவ்வொரு பிராமணனையும் ஒரு தமிழன் கொலை செய்வதற்கு உயிரை கொடுத்தாலும் தவறில்லை. அவங்க 3%, நம்ம 1% குறைச்சா எவ்வளோ 90 ஆகுதா அப்படின்னு தப்பாக கணக்கு போட்டு அடுத்த நிமிஷம் திருத்திக்கிட்டார். ஏன்னா நமது முதலமைச்சர் கணக்கு போட்டதில் நமக்கு தெரியும், இவர் கரெக்டாக தான் போட்டார். முதல்ல 90, அப்புறம் 97, அப்புறம் போச்சுன்னா 94% இருப்போம். ஒரு பிராமணனை கொல்வதற்கு ஒரு தமிழன் உயிரிழந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் கொல்லலாம். உடனே யாராவது சட்டப்படி சொல்லுவாங்க, சட்டமெல்லாம் பார்க்காதீங்க, வெங்காயம், மனசாட்சிப்படி செய்யுங்க, கொலை பண்ணுங்கன்னு பேசினது இன்றைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட இதே விஷயத்தை 1957 சட்ட மறுப்பு இயக்கம்னு சொல்லிட்டு அதில் என்ன பண்ணார்னா, பிராமணர்களை பார்த்தா குடுமியை அறுக்கிறது அப்படின்னு சொல்லி ஸ்ரீரங்கத்தில் குடுமியை அறுத்து
எத்தனை குடுமி அறுத்தேன்னு அதை அனுப்பிச்சாங்கன்னா இந்த ஊர் ஜெயிச்சது இந்த ஊர் ஜெயிச்சதுன்னு விடுதலையில் போடுவார்கள் அப்படின்னு அந்த கட்சியை சேர்ந்தவங்க பேசின வீடியோ வேணாலும் நான் உங்களுக்கு தர முடியும். ஸோ இதை இவர் பண்ணப்போ சட்டம் ஏறிப்பு என்பது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நேரு அவர்கள் லெட்டர் எழுதுகிறார் காமராஜர் அவர்களுக்கு. இந்த மேட்மேன் பைத்தியம் பிடிச்சு அலைகிறான், இதை கேட்டு எத்தனை பேர் மாற்றுவாங்க, ஏன் கேஸ் போடலை அப்படின்னு கேஸ் நடக்குது. அந்த கேஸ் நடந்தது இப்பொழுது HCL கம்பெனி SSN காலேஜுடைய SSN காலேஜ் தெரியுமா, அந்த காலேஜ் ஃபுல் நேமு ஸ்ரீ சிவசுப்பிரமணிய நாடார். அவர் நீதிபதியாக இருந்தார், அவருக்கு கீழே நடந்தது. அந்த வழக்கில் அரசு வழக்கறிஞராக இருந்தவர் இவரை அக்யூஸ்டை கூப்பிடுறப்ப EV ராமசாமி நாயக்கர்னு கூப்பிட்டாராம். அதை பிடிக்காத இவருடைய தொண்டர் கேஸ் முடிஞ்சு அவருக்கு 6 மாதங்கள் ஜெயிலுக்கு தண்டனை கொடுத்து அதில் கன்கரண்ட்டாக எடுத்துக்கலான்னு ஜெயிலுக்கும் போயிட்டு வந்தார். ஸோ அந்த வழக்கறிஞரை மேலே ஆசிட் ஊற்றினார். அவர் 2020 இறந்த பொழுது பெரியார் தொண்டர் ஆசிட் தியாகராஜன் இறந்தாருன்னு இன்றைக்கும் நீங்கள் கூகுளில் ஆசிட் தியாகராஜன் போட்டால் விகடன் வெப்சைட்டில் இருக்கிறது கூட கிடைக்கும். ஆச்சா. ஸோ இதை அவர் கடைசி வரைக்கும் விடவே இல்லை. 1965 என்னமோ முதலியார் ஒழிப்பு மாநாடுன்னு போட்டார். இது பண்ணுறப்போ கிட்டத்தட்ட ஏன்னா ஒரு 2 காரணங்கள், அண்ணாதுரை ஒரு முதலியார், அடுத்தது பக்தவச்சலம் முதலியார். ஸோ இதை எதேச்சியாக இந்த மாநாட்டின் போது மாப்போசி பார்த்த பொழுது அதுக்கடுத்து ஒரு ஜாதி எதுக்கு ஆரம்பிப்பீங்களான்னு கேட்டாராம். இதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னார் 1960. நான் முன்னாடி சொன்னேன் எல்லாரையும் பின்னாடி ஜாதி ஒட்ட போட்டுக்காதீங்க, செட்டியார் நாயக்கர் வன்னியர்லாம் படையாச்சின்லாம் போட்டுக்காதீங்கன்னு சொன்னேன். இப்போ பார்த்தா பிராமணர்கள் விட்டுட்டாங்க, நம்ம பெரும் 90% விட்டுட்டாங்க. இப்போ நம்பால் யாருன்னு தெரில, அதனால் ஜாதி பேரை திருப்பி போட்டுக்கணும் அப்படின்னு எழுதின கட்டுரையும் இருக்கிறது, வேணா நான் உங்களுக்கு தரேன். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்தை இவரை பாராட்டணும், மனசில் நினச்சதை சொல்லிடுவார். ஒரு மேடையில் இவர் பாராட்டி பேசினார்னா அதை மாத்திரம் எடுத்து தீக்காக்காரங்க சொல்லுவாங்க. ஆனால் அதன் பிறகு 100 முறை திட்டினதை காட்ட மாட்டாங்க. திருக்குறளை பாராட்டி 1948 ஒரு மாநாட்டில் பேசியிருக்கார். ஆனால் 73 அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக கலைஞர்களுக்கு கொடுத்த பேட்டியிலையும் திருக்குறளை கிண்டல் பண்ணியிருக்கார். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் உயர்ஜாதி மக்களுக்காக அதற்காகவே போராடியவர். அதில் ஒரு பிட்டு அதனுடைய கருவேப்பிலை போல ஒரு சில இது இருக்கலாம். பிரச்சனை என்னன்னா அவர் தான் எல்லாம் செஞ்சார் என்று சொல்வதை பார்த்து பல பட்டியல் ஜாதியை சேர்ந்த நண்பர்கள், திரு மா வெங்கடேசன் போன்றவர்கள், திரு திராவிடமாயி சுப்பு போன்றவர்கள் எழுதினதுனால இதில் வெளியில் வந்து அதை மறுத்து சுபவீர பாண்டியன் அருள்மொழி பேசினவங்க பார்த்தா யார் போய் சொல்கிறாங்கன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரிஜினலில் தேடி போய் நாங்களும் பார்த்தோம். கிட்டத்தட்ட நாத்திகம் ராமசாமி ஆஃபீஸுக்கே போய் கேட்டு அவர் 20 வருஷ விடுதலையெல்லாம் வச்சுருந்தார். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணாமல் வீரமணி வச்சிட்ருக்கார். அதில் விடுதலையில் முதல் பக்கத்திலேயே அண்ணாதுரையை தரக்குறைவாக ஜாதியை வைத்து திட்டியதெல்லாம் இருக்கிறது. ஸோ பாரதிதாசனுக்கு ஒரு பணமுடிப்பு விழா நடந்த பொழுது ஒரு 5000 ரூபாயை அவர் திருடி கொண்டார்னு பாரதிதாசன் குயிலில் எழுதினார். இவர் முதலியார்னு சொல்லிக்கிறதே ஃப்ராடு, இவர் ஒரு கீழ் ஜாதியை சேர்ந்த, அவர் யூஸ் பண்ணது இசை வேளாளர்னே சொன்னார், கிட்டத்தட்ட கருணாநிதி ஜாதி. அந்த குயிலி பத்திரிகையுடைய பேப்பர் கட்டிங்ஸும் என்கிட்ட இருக்குது. ஸோ அதை அவரே எடுத்து போட்டு விடுதலை பத்திரிகையில் முதல் பக்கத்திலே எழுதியிருக்கார். இன்னும் சொல்ல போனால் அவர்களை பயன்படுத்தும் வார்த்தையே வேசி மகன்கள். நான் சொல்கிறது டீசெண்டான வார்த்தை. அதை கேட்டப்போ கருணாநிதி சொன்னாராம், நாங்கள் அதனால தான் அவர் அப்பான்னு சொல்கிறோம். அப்போ அவங்க தாயாரை இழிவுபடுத்துகிறாங்கன்னே அவங்க பார்க்கல. ஸோ கிட்டத்தட்ட ஈவேரா என்ற பிம்பம் அவர் என்னை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டா ஈவேரா 20ஆம் நூற்றாண்டு சீமான் 21ஆம் நூற்றாண்டு ஈவேரான்னு சொல்லுவோம். அதை தாண்டி அவர் எதையுமே வெற்றி கண்டது இல்லை. ஹிந்தியை எதிர்த்தார், ஹிந்தியை ஆரம்பித்தார். தமிழ்நாட்டிலேயே முதல் ஹிந்தி ஸ்கூலை தொடங்கினது ஈவேரா தான். அவர் சாராய கடையை திறந்து வச்சதும் இருக்குது, சாராயத்தை மூடினதும் இருக்குது. ஸோ எதுலேயுமே நிலையாக நின்றதில்லை. ஜாதி ஒழிப்பு போராட்டம் என்பது அவருக்கு பிரபலம் கிடைப்பதற்கு ஏதாவது ஒரு காரணம் என்பதற்காக எடுத்துக்கொண்டதை தாண்டி அவர் அதில் நிலையாக இருந்ததே இல்லை. சார், இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்களுடைய மகளையை கல்யாணம் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது உண்மையாக நடந்ததா, என்ன ஆச்சு அந்த விஷயத்தில் சார்? இல்லை, அதாவது அவரோடு பணியாளர் இல்லை துணையாளர் போல இருந்தார். அவர் மணியம்மே அவரை அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. இப்போ நம்ம வீட்லேயே கூட என்னுடைய ஒய்ஃப் வந்து எங்கள் அப்பாவை அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. அப்போ மணியம்மை வந்து அவங்களோட மகள் கிடையாது, சொந்த மகள் கிடையாது. சொந்த மகளும் இல்லை, கிட்டத்தட்ட வளர்ப்பு மகள் போல. இன்னும் சொல்ல போனால் இதை வேற யாரும் சொல்லலை. இதை எழுதியது திரு அண்ணாதுரை அவர்கள். இந்த திருமணத்தை ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் நோட்டீஸில் போட்டாங்க. அதை இவங்களுக்கே சொல்லாமல் அதை தெரிஞ்ச உடனே அவர்
குடியரசில் எழுதினது தான். கண்ணீரோடு இதை எழுதுகிறேன்னு அதில் ஒரு பக்கத்தில் வளர்ப்பு மகளை மணந்து கொள்கிறாரே. அதாவது அந்த அன்றைய காலகட்டத்தில் வயதானவர்களுக்கு இளம் பெண்களை 2வது 3வது தரமாக கொடுக்கலாம், இவர் எதிர்த்து போராடினார் அப்படின்லாம் இருக்கும். இப்போ இவரே செய்யறாரே அப்படின்னு சொல்லி இதை பற்றி 7 பக்கத்துக்கு உங்களுக்கு வேணாலும் அனுப்புகிறேன் நான். 7 பக்கத்துக்கு கட்டுரை இவர் எழுதியிருக்கார். அவர் எழுந்தது தான் இந்த வளர்ப்பு மகள்னு சொன்னதை தவிர எதிராளிகள் சொல்வதில்லை. அடிப்படை இதுவும் எதுக்கு, அதாவது நான் உங்களுக்கு சொன்னேன், அவருக்கு வாரிசு கிடையாது. ஸோ அவருக்கு பின்னால் அந்த சொத்துக்கள் எல்லாம் ஈவேக்கு சம்பத்துடைய மகன்களுக்கு போயிருக்கணும். அவருக்கு கொடுக்க விரும்பல. நான் சொன்ன எங்கள் அக்கா பொண்ணை அவன் கல்யாணம் பண்ணிக்கல, அதனால அவனுக்கு கொடுக்கக்கூடாது. இல்லைன்னா கட்சி பேரில் இருக்கிற ட்ரஸ்ட் சொத்தெல்லாம் அண்ணாதுரைக்கு போகணும். அண்ணாதுரை அவர்கள் அடுத்த லெவல் அதை தடுப்பதற்காக, சொத்துக்களை பாதுகாப்பதற்காக தனக்கு உதவியாளராக சேர்த்து கொண்டது தான் இது. ஆனால் இப்போ தான் நான் ரிசர்ச் பண்ணுறப்ப ஈவேரா எந்த ஒரு சொத்து பத்திரமும் எழுதி வைக்கலை, மணியம்மாளும் எழுதி வைக்கலை. இப்பொழுது வீரமணி இருக்கிறதே தவறு, அது சட்டப்படியாக செக் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா இதை பேசும் நேரத்தில் இன்றைய தினம் தினமணியில் 2 அறக்கட்டளைகளில் அராஜகம் நடக்கிறது. பச்சையப்பாஸ் அறக்கட்டளை மற்றும் ஆளவந்தார் அறக்கட்டளையில் ஹைகோர்ட் நேற்றைக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது. அப்போ ஈவேரா அறக்கட்டளையும் எடுத்து விசாரணை செய்து ஒரு ஃபோரன்சிக் ஆடிட் செய்தால் பல விஷயங்கள் வரலாம். சார், ஏகப்பட்ட விஷயங்களை குறித்து இந்த எபிசோடில் எங்கிட்ட பேசுனீங்க. இன்னொரு எபிசோடில் இதை நம்ம கண்டினியூ பண்ணுவோம் சார். ரொம்ப நன்றி. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.